எப்படி வேணால் போ, நீ நைட்டு தூங்காமல் படிக்கணும், 4 மணிக்கு எழுந்தி 12 மணி வரைக்கும் படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னா 2 மாதம் முன்னாடி டிவியை கட் பண்ணிவிடு, ஃபோனை கொடுக்காத, வெளியே விளையாட போகக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் இவன் நல்ல மார்க் எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டே இருக்குது. இது ஒரு 10th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படின்னா, 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணி நீட்டு ஜேஇலாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லவா வேணும்? அவ்வளோ ப்ரெஷரு. கோச்சிங் கிளாஸ் போ, இவ்வளோ ஃபீஸ் கட்டுற, 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ் கட்டி அவங்க ஹாஸ்டலில் தங்கி சரியான சாப்பாடு இல்லாமல் அங்கேயே அவங்க எழுப்பி விட்டு அலாரம் வச்சு காலைல 3 மணி 4 மணிக்கு எழுப்பி விட்டு கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் திரும்ப கிளாஸ் எடுத்து ஒன்றும் புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எதுவும் கேட்குறது கிடையாது. நீங்கள் இந்த சிலபஸை முடிக்கணும், ஃபுல்லாக போட்டு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு முடிக்க வச்சு, வெறும் கிளாஸ் முடித்தது மட்டும் இல்லாமல் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக டெஸ்ட்டு வச்சு, அப்பா சொல்கிறப்பே இவ்வளோ ப்ரெஷராக இருக்கு. இதை டெய்லி அனுபவிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்?